2025ஆம் ஆண்டு நடைபெற்ற டெட் தேர்வினுடைய பேப்பர் 1 பேப்பர் 2 பற்றி தேர்வு முடிவுகள் பற்றிய வெளியிடப்பட்டுள்ள 5 முக்கிய லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேட்டுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் முதலில் வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் வந்து நடைபெற்றது எப்பொழுது, பேப்பர் 1 நடைபெற்றது எப்பொழுது, பேப்பர் 2 நடைபெற்றது பொழுது கிரேஸ் மார்க் உண்டா, பாஸ் மார்க்கில் வந்து எதிர் மாற்றங்கள் இருக்குமா, அதே போல் வந்து அப்ஜெக்ஷன் கொஷின் வந்து என்னென்ன, அதாவது பேப்பர் 1ல் வந்து என்ன, பேப்பர் 2ல் என்ன, அப்ஜெக்ஷன் கொஷின் மூலமாக வந்து இந்த டிலே வந்து ஏற்படுதா, குறிப்பாக டிசம்பர் மாதம் வெளியிடக்கூடுவதாக இருந்த தேர்வு முடிவு வந்து 2026ஆம் ஆண்டு வெளியிடப்படுகிறதா, எதன் அடிப்படையில் வந்து இந்த தேதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு, இந்த தேர்வு முடிவு வந்து அடிப்படையில் வந்து யாரெல்லாம் வந்து கிரேஸ் மார்க் பெற முடியும், அதே போல் வந்து இந்த அப்ஜெக்ஷன் கொஷின் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2ல் வந்து எத்தனை இருக்குது அதையும் பார்ப்போம். அதேபோல் வந்து பேப்பர் 1 வந்து தேர்வு முடிவு எப்பொழுது, பேப்பர் 2 தேர்வு முடிவு வந்து எப்பொழுது, இதன் மூலமாக யாரெல்லாம் வந்து எவ்வாறு இந்த தேர்வு முடிவு வந்து நமக்கு பார்க்க முடியும், தேர்வு முடிவுகளை பார்ப்பதற்கு ஏதேனும் இணையதள முகவரிகள் எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கா, அதற்கான தேதிகள் எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கா, குறிப்பாக தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் 2025 தேர்வு முடிவை பற்றி தான் 5 முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை பற்றி நியூஸ்களை தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த டெட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட், இதுதான் வந்து டிஎன் ரெக்ரூட்மெண்ட், தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டு தான் நடத்துகிறாங்க போர்டு, அதாவது டிஎன்டிஆர்பின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து இந்த எக்ஸாம்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறது. எக்ஸாம் டேட் வந்திங்கன்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி நடைபெற்றது. பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 16ஆம் தேதி நடைபெற்றது. அதாவது 2025ஆம் ஆண்டு நவம்பர் 15 மற்றும் 16ஆம் தேதியில் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 நடைபெற்றது. அதேபோல் பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் த எக்ஸாம் 2 வகையான எக்ஸாம் நடைபெற்றது. பேப்பர் 1ன்றது பார்த்திங்கன்னா பிரைமரி டீச்சர்ஸ், பேப்பர் 2ன்றது பார்த்திங்கன்னா அப்பர் பிரைமரி டீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இந்த தேர்வுகள் வந்து நடத்தப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிவு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் வந்து 2025 டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரையில் தேர்வு முடிவு வெளியிடவில்லை. என்ன காரணம்? பேப்பர் 1 பொறுத்த அதாவது டெட்டு 2025 பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் கிளைம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 7, இது வந்து இங்கிலீஷ் 3, மற்ற எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4ன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்து அப்ஜெக்ஷன் வந்து அப்ஜெக்ஷன் டிராக்டட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 2025 டிசம்பர் 3. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் டேட் வந்து டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி என்பதால் வந்து 1 மாத காலங்கள் கழித்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என டிஆர்பி தரப்பில் வந்து கூறப்படுவதாக வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்றன. இதேபோல் வந்து இன்னும் உறுதிப்படுத்த தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. இருப்பினும் அதன் அடிப்படையில் அதாவது அப்ஜெக்ஷன் டிராக்டர் டேட் மூலமாக பார்க்கும்போது 2026 ஜனவரி 3ஆம் தேதி வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஜனவரி முதல் வாரத்தில் கண்டிப்பாக தேர்வு முடிவு வெளியிடப்படும் என அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 இந்த எக்ஸாம் டேட் வந்து நடைபெற்ற மாதிரி, அதாவது அப்ஜெக்ஷன் டிராக்டர் டேட் வந்து 12/3, அதனால் வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், அதாவது இந்த அப்ஜெக்ஷன் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா 12/3 வந்து சப்மிட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து எக்ஸ்பெக்டட் டேட்டு, அதாவது எதிர்பார்க்கக்கூடிய தேதி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 முதல் 5ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா தற்போது இருக்கக்கூடிய இது வந்து ஒரு ட்ரெண்டிங்காக மாறிட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு. என்ன கேட்டிங்கன்னா 2025ஆம் ஆண்டு தேர்வு முடிவு எப்பொழுது டெட்டோட எக்ஸாமு தேர்வு முடிவு எப்பொழுது வெளியிடப்படும், அதன் மூலமாக கிரேஸ் மார்க் கிடைக்குமா, பூஸ்ட் மார்க் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜனவரி மாதம் வந்து 3ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படின்றத இப்போ தகவலாக வந்து வெளியாகிட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் அப்ஜெக்ஷன் டிராக்டர் வந்து டேட்டு 12/3 1ஆம் தேதி, அதாவது 2025 ஜனவரி 3ஆம் தேதி வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஸ் மார்க், அதாவது கட் ஆஃப் மார்க் என்ன பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதியிருக்கிறது பேப்பர் 1ஆக இருக்கட்டும் பேப்பர் 2ஆக இருக்கட்டும் 150 மார்க் எழுதியிருக்காங்க. இதில் வந்து பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 60% 90 மார்க் எடுத்தால் வந்து 90 மார்க் எடுக்கணும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 60% 90 மார்க் எடுக்கணும். யாருன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி எஸ்சி, பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 55%, அதாவது 82.5 அரௌண்ட் 82 மார்க் எடுக்கணும். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே அதே தான். அதேபோல் பார்த்திங்கன்னா வந்து எஸ்டி கேட்டகரி பழங்குடியின மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 150 மார்க்கில் வந்து 40% 60 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படிமா சொல்லியிருக்காங்க. இது வந்து பாஸ் கேட்டகரி. இதில் தான் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிற மாதிரி இதை வந்து பாஸ் மார்க்கு குறைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை இருப்பதானாலும், அதே போல் வந்து அப்ஜெக்ஷன் கொஷின் வந்திருக்கனாலையும் அப்ஜெக்ஷன் டிராக்டர் இப்போ சப்மிட் பண்ணியிருக்கனாலையும் தேர்வு முடிவு வெளியிடுவதில் தாமதம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2025 டிசம்பரில் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் தேர்வு முடிவு வரவில்லை. அதனால் வந்து அப்ஜெக்ஷன் டிராக்டர் வந்து 12/3 சப்மிட் பண்ணனால 1/3, அதாவது 2026 1/3 வந்து, அதாவது ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக் வந்து தேர்வு முடிவு வெளியிடப்படும் என எதிர்பார்ப்பில் உள்ளனர்.